ஐயோ, மணி 9 ஆயிடுச்சு. பாஸ் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல. மணி வேற ஆயிடுச்சு. ஷோ, சே, சாவி வேற வச்சுட்டு வந்துட்டேன். சே, ஆரஞ்சு பழம், சப்போட்டா பழம், கிர்னி பழம். ஏய், பார்த்து போடா. யோ, நீ முதல்ல பார்த்து போயா. என்ன அறிவுரையா? போடா போடா போயா. சாகுராக்கி காலையில வந்துருச்சு. ஐயோ, எப்படி போகுது பாரு. நிக்க முடியல சார். ஆட்டோ ஆட்டோ, பயங்கரமா வலிக்குது சார். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஏய், பார்த்து உட்காருங்க. ஆட்டோ வேமா ஜிஹெச் கொண்டு போ. ஓகே சார், ஓகே, போமா. ஹலோ, இந்த ஆக்சிடென்ட் நடந்த பையன் வீடுங்க. அந்த பையன் வீடா? இப்படி போய் ரைட் திரும்பினீங்கன்னா 3ஆம் நம்பர் வீடு, 2nd ஃப்ளோர். அங்கே தான் சார் தங்கியிருக்காரு. ஓகே. யாரா இருக்கும்? ஹாய். வாங்க சார். கால் எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னார்? இப்போ பரவாயில்ல சார். ம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்க சார். ஒரு 2 டேஸில் சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கால் வலி பரவாயில்ல சார். ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஒர்க் டென்ஷன் அதிகமாகிடும் சார். அதனால் ஆஃபீஸ் கிளம்புறேன் சார். உங்களுக்கு என் வீடு எப்படி சார் தெரியும்? நேற்று ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல விசாரித்தேன். ஓ, நான் சொல்கிறேனே தப்பாக நினைக்க மாட்டியே? சொல்லுங்கள் சார். யாரோ ஒருத்தர் வாழ்றக்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே. உன்னை நம்பி உன் குடும்பம் மட்டும் இல்லை, இந்த தேசமே இருக்கு. இந்த விஷயத்தை அடிக்கடி என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். உன்னை என் நண்பனை நினச்சி சொல்கிறேன். இனிமேலாவது கொஞ்சம் நிதானமாக போப்பா. ஓகே சார். சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார். தினேஷ், மெடிசன்லாம் கரெக்டாக எடு, காலை பார்த்துக்கோ. ஓகே சார். இனி எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போ. ஓகே சார். ஓகே, வரேன்.